ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 94. சித்திரக்கூடத்தில் அப்பிரதேசம் அயோத்தியை விட அழகானதென்று ராமன் சீதையோடு சொல்லிக் கொண்டிருத்தல். சித்திரக்கூடம் என்னும் அம்மலையில் ராமன் 1 மாத காலம் வசித்திருந்து பரதன் வருமென்று சீதைக்கு சந்தோஷகரமாக அம்மலை சாரல்களில் உள்ள பல இயற்கை வினோதங்களை அவளுக்கு காட்டி, தேவி, ரமணீயமான இப்பிரதேசத்தை பார்த்து கொண்டிருப்பதால் ராஜ்யம் இழந்ததை பற்றியாவது நண்பர்களை பிரிந்து இருத்தலாவது நேரக்கூடிய வருத்தம் எனக்கு உண்டாகவில்லை. மயில்களும் குயில்களும் பேடை அன்னங்களும் வெகு மனோகரமாய் இங்கு விளையாடுவதை காண்பாயாக. இன்னும் இங்கு மான்களும் பெரும் புலிகளும் யானைகளும் சிறுத்தை கரடிகளும் மிக மிக நிறைந்திருக்கின்றன. பலவகை புஷ்பங்களை உடைய மரங்களின் நறுமணம் வீசுகின்றது. அதோ கிண்ணறர்கள் தம்பதிகளாய் கூடி ஒருவருக்கொருவர் மனம் பொருந்தி விளையாடுவதை பார். வித்யாதரர்கள் மரக்கிளைகளில் வாள் முதலிய ஆயுதங்களை தொங்க விட்டிருப்பதை பார். அப்சர ஸ்திரீகள் கிரீடை செய்யும் அழகான குளங்களை பார். அழகிய அருவிகளையும் ஓடைகளையும் கண்டு களிப்பாயாக. இங்கு உன்னோடும் லக்ஷ்மணனோடும் கூடி பல்லாண்டுகள் இருப்பேனாயினும் அயோத்தியை விட்டு பிரிந்த வருத்தம் எல்லளவும் என்னை பாதிக்காது. இந்த வனவாசத்தினால் தர்மத்தில் தந்தையின் கடனை தீர்த்தலும் பரதனுக்கு பிரியம் செய்கையும் ஆகிய 2 பலன்கள் எனக்கு நேரிட்டன. சீதே, இவ்வனவாசம் இம்மையில் இன்பம் தருவதன்றி மறுமையிலும் வானுலகத்தை கொடுக்கும் என்று உணர்வாய். அதோ தெரிகிற உயர்ந்த சிகரத்தை பார். இம்மலையில் காமுகர்களுக்கான மெல்லிய புஷ்பங்களால் ஆக்கப்பட்ட வாசனை வீசும் படுக்கைகளை கவனி. இது அழகாபுரியையும் வடக்கிலுள்ள குரு தேசங்களையும் விட சிறந்து விளங்குகின்றது. பிரியே, இதில் 14 வருடங்கள் சுகமாக உன்னுடன் விளையாடி கழித்த பின் ராஜ்யத்தை அடைந்து சுகத்தை அனுபவிக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 95. ராமன் மந்தாகினி நதியின் அழகை காட்டி சீதையை மகிழ்வித்தல். பின்னும் ராமன் சீதைக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண கருதி மந்தாகினி என்னும் அழகிய நதியை காட்டி, சீதே, இந்நதி 2 கரைகளிலும் பலவகை புஷ்பங்களையும் பழங்களையும் உடைய மரங்கள் முளைக்க பெற்று குபேரனது மானசம் என்னும் தாமரை ஓடை போல் விளங்குகிறது. குங்கும குழம்பு போன்ற அழகிய ஜலத்தை உடையதாய் இருக்கிறது. சிறந்த தவ ஒழுக்கமுடைய முனிவர்கள் இதில் தகுந்த காலத்தில் நீராடுகின்றனர். அதோ சித்த ஜனங்கள் நீராடுவதை பார். சக்கரவாக பறவைகள் கலவிக்காக ஒன்றுக்கொன்று அழைத்து இனிய ஒலிகளை செய்கின்றன பார். இப்பிரதேசம் போகஸ்தானமாய் இருக்கையால் இதில் வசிப்பது அயோத்தியில் வசிப்பதை காட்டிலும் சுகமாய் இருக்கிறது. புண்ணியசாலிகளான சித்தர்கள் இதில் ஸ்நானம் செய்வதால் இதன் ஜலம் பரிசுத்தமானது. இதில் நான் நீராட விரும்புகிறேன். சீதே, நீயும் இதில் இறங்கி உன் தோழிகளுடன் விளையாடுவது போல் என்னுடன் ஜலக்கிரீடை செய்வாயாக. மேலும் இவ்வனத்தில் உள்ள ஜந்துக்களை பட்டணத்து ஜனங்களைப் போலவும் இம்மலையை அயோத்தியை போலவும் பிரீத்தியுடன் பாவித்திருப்பாயாக. லக்ஷ்மணன் என் மனம் கோணாமல் ஏவல் புரிகின்றனன். நீயும் எனக்கு அனுகூலையாகி நடக்கின்றனை. இதைவிட எனக்கு வேறு சுகம் தருவது யாது? இனி நான் அயோத்தியையே நினைக்க மாட்டேன் என்று கூறிய வண்ணம் அச்சித்திரக்கூடத்தில் உலாவிக் கொண்டிருந்தனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ